இன்னைக்கு வீடியோவில் வந்து சில விஷயங்களை வந்து டீக்ளட்டர் பண்ண போகிறேன். கைண்ட் ஆஃப் டீக்ளட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் எம்டி ஆயிருச்சு. எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கி அது வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை சாட்டிஸ்ஃபைடாக தூக்கி போடும்போது அவ்வளோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி. அண்ட் இந்த நோட் புக் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட். இது ரொம்ப நாளாக நான் வச்சுருக்கேன். இதில் நிறைய எழுதி வச்சுருக்கேன். அதில் இந்த பேஜ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ என்னோடது வந்து லவ் ஸ்டோரி அதை வந்து அப்படியே பிக்சராக வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து எழுதி வச்சுருக்கேன். இதை நான் என்னோடய சைடில் வச்சுட்டு அதில் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு என்னென்ன வந்து எம்டி அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போகலாம். விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எம்டி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்ஃப்யூம். நான் முன்னாடிலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே பாட்டில்டு பர்ஃப்யூம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் பர்ஃப்யூம் வந்து வாங்குவேன். ஆனால் எனக்கே வந்து எப்படி பிடிக்கும்னா ஒன்று வாங்கி அதை காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று போக தான் எனக்கு பெரும்பாலும் எனக்கு விருப்பம் இருக்கும். ஸோ அதனால் நிறைய பர்ஃப்யூம் வாங்கி நான் டம்ப் பண்ண மாட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்கினது என்னென்னா வாட்டர் கேர்ள்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 200 ரூபீஸ்க்கு ஒன்று இருக்கும் தெரியுங்களா? அமேசான் நிறையா வெப்சைட்டில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் யார்ட்லி வாங்கினேன். அதுக்கப்புறம் நிறையா பர்ஃப்யூம்ஸ் வாங்கினேன். ஆனால் ஒன்ஸ் வாங்கினேன்னா அதை வந்து தீத்திட்டு தான் அடுத்த பாட்டில் போவேன். ஸோ அதுதான் வந்து என்னோட கைண்ட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான பர்ஃப்யூமாக இது இருந்தது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளா மக்கள் வந்துட்டு நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டாலில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் வந்து பர்ஃப்யூம்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த பர்ஃப்யூம்லேருந்து நான் வாங்கின 2 பர்ஃப்யூம் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பாட்டில் தான். பட் இது 150 ரூபீஸ்ன்னு சொன்னாங்க. இதுவும் ஒரு 150 ரூபீஸ். ரொம்ப சின்னது. ஆனால் எனக்கு ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வந்து நான் வாங்கினேன். இது போட்டோன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ஸ்மெல் மட்டும் பிடிச்சிருக்கு. பட் ஆனால் 1 or 2 மணி நேரத்தில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சு தான் வாங்கினேன். பட் சூப்பராகவே இருக்குது. இனிமேல் வந்து கண்டினியூஸாக அவங்கக்கிட்டேயே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அவங்க நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நம்ம நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்து பொறுமையாக எனக்கு ரொம்ப அவங்க வந்து இப்போ ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த பர்ஃப்யூம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேர் மறந்துடுச்சு. ஆனால் இது செம்மையாக இருக்கும். நிறைய இருந்தது. வாட்டர், அதுக்கப்புறம் சாக்லேட்டு, சம்வாட் நிறைய ரோஸ் பெட்டல்ஸு, அப்படியே எக்ஸாக்டாக வந்து பைனாப்பிள், மேங்கோ, அப்படியே அதோட ஸ்மெல் அந்த மாதிரி இருந்தது. செம்மையாக இருந்தது. இதில் வந்து இன்னொன்று இருக்குது. ஸோ வாங்கும்போது 2 ஃப்ளேவர் வாங்கினோம். பட் நான் வந்து இதை முடிச்சுட்டு இதுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். வாங்கும்போது இந்த மாதிரி பாட்டிலில் கொடுப்பாங்க. 150 ரூபீஸ்க்கு இந்த பாட்டில் அண்ட் 250 ரூபீஸ்க்கு இவ்வளோ பெரிய பாட்டில் இருக்கும். அதுதான் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் இது ஒன்று வாங்கினேன். ஒன்று காலி பண்ணியாச்சு. இன்னொன்று இருக்குது. அதை தான் வந்து ஃபர்ஸ்ட்டு எம்டியாக வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ண போகிறோம். அண்ட் செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மஸ்காரா. இது வந்து ப்ளூ ஹெவனோட ஒரு மஸ்காரா. இது வந்து நான் ஆக்சுவலி முன்னாடியே காலி ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக மஸ்காரா வெளியிலலாம் போடல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஐஸில் வந்து இப்படி பண்ணிட்டு போகலாம், ஸ்கர்ல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வச்சுட்டு இருந்தேன். பட் வந்து இப்போ நான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது வந்துடும் அப்படின்றனால அதோடு சேர்த்து கொஞ்சம் விஷயங்களையும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எல்லாமே எம்டி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மொத்தமாகவே வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று இருக்கும்போது இன்னொன்று வாங்க தேவையில்லை. பட் இது வந்து ஃபுல்லாகவே எம்டி ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல ப்ராடக்ட் தான். நான் ரொம்ப நாளாக இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட். ரொம்ப காமனான பிராண்ட் தான். ஒன்றும் ரொம்ப பெரிய ஃபேன்சியான பிராண்ட்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு எம்டி அப்படின்னு சொல்லலாம். எம்டியாக இதை தூக்கி போடும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு மேக்கப் ப்ராடக்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ராசரிஸ்லாம் சீக்கிரமாகவே காலி ஆகிடும். இப்போ பர்ஃப்யூம் கூட காலி ஆகிடும். பட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் எனக்கு சுத்தமாக காலியே ஆகாது. ஸ்கின் கேர் கூட நம்ம வந்து அப்ளை பண்ணி காலி பண்ணிடலாம். மேக்கப் வந்து வெளியே போனால் தானே போடுவோம். அதுவுமே எல்லா டைமும் போடுறது இல்லைன்றனால ஒரு மேக்கப் சாமான் வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பைரி ஆகி தூக்கி போட்டது தான் வந்து அதிகம். அப்படி இருக்கும்போது ஒரு பொருள் வந்து காலியாகி நான் தூக்கி போடுறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியான விஷயம். ஸோ இது பார்த்திங்கன்னா செகண்ட் விஷயம். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த மேப்ளின் ஃபிட்மியோட 16 hours SPF 22 இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன். இதுதான் என்னோட எக்ஸாக்ட் ஷேடு. இந்த ஷேடை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ நாளாச்சு. நான் முன்னாடி விலாக்ஸ்லலாம் சொல்லியிருக்கேன். இதுக்கு நான் வந்து ஒரு டெர்மோகோலேருந்து இவ்வளோ பெரிய பாட்டில் வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது ரொம்ப ஹை ஷேட், அதாவது வெள்ளையாக இருக்கிறதுனால அது போட்டால் எனக்கு கரெக்ட் ஆகலைன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்னு கூட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து எனக்கு அது செட் ஆகலை. ஆனால் என்னோட ஸ்கின் பயங்கர எக்ஸாக்டாக இதுதான் வந்து எனக்கு வந்து செட் ஆச்சு. இது ரொம்பவே நல்லது. இது வந்து ரொம்ப ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஏதோ 329 ரூபீஸ். பட் இது எல்லாமே நான் சேர்த்து ஒரு டைம் 2000 ரூபீஸ்க்கோ 2500க்கோ மொத்தமாக எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கினேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு வந்து இதோட ப்ரைஸ் வந்து இதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். 300 ஏதோ தான் இந்த சின்ன டியூபு. இந்த சின்ன டியூபே எனக்கு வந்து 1 இயர்க்கு வந்து வந்துருச்சு. இன்னுமே கொஞ்சம் இருக்குது. பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கார்ட் பண்ணேன். கொஞ்சமாக
இருக்கும், அவ்வளோதான். ஒன்றும் நிறையாலாம் ஒன்றும் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா இதனால எனக்கு நிறைய அமௌண்ட் நான் சேவ் பண்ணியிருக்கேன். லிட்ரலி வந்து என்னோடய போஸ்ட் வெட்டிங்க்கு அதுக்கப்புறம் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே இதை தான் வந்து வேர் பண்ணி சும்மா ஒரு ட்ராப் மட்டும் போட்டால் போதும். அதை வந்து அப்படியே வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் க்ரீமில் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரோப் க்ரீமில் மிக்ஸ் பண்ணி போட்டோன்னா செம்மையாக இருக்கும். இதே டியூப் இதே மாதிரி இதே பிராண்டில் தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஏன்னா இது எனக்கு செட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி டோமோகோன்னு ஒரு பிராண்ட்லேருந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அப்புறம் இன்னொன்று மார்ஸா, அது வந்து எனக்கு கொஞ்சம் கிஃப்ட் பண்ணாங்க. பிகாஸ் அது ரொம்ப காஸ்ட்லி இல்லை, அதனால அது ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க. எனக்கு அது உண்மையாக செட் ஆகலை. கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு நான் சும்மாவே வச்சுருந்து எக்ஸ்பைரி ஆகி தான் நான் போட்டேன். ஏன்னா எனக்கு அந்த ஷேட் வந்து எனக்கு வாங்க தெரியல. ஓகே, இது எனக்கு ரொம்ப ஃபிட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி வாங்கினேன். அண்ட் இதை வந்து இப்போ நான் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒன்று வாங்க போகிறேன். இதுதான் வந்து தேர்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி எனக்கு தேவையில்லை. பட் நான் வந்து மேரேஜ் டைமில் வந்து சரி இது போட்டால் கொஞ்சம் ஷைன் ஆகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பியூட்டிஷியன் வந்து சொன்னாங்க. சரி ஓகே, இது வந்து இதில் ரோஸ் கோல்டு வாங்குவோம், ஃபேஸஸ் கனடா ஸ்ட்ரோப் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரோப் க்ரீம்னா என்னன்னாங்க, சும்மா போட்டால் அப்படி ஷைன் ஆகும், அவ்வளோதான். அந்த ஃபேஸில் வந்து ஒரு க்ளோ கொடுக்கும். இது எப்படி இந்த கரெக்டாக இந்த கவர் மாதிரி க்ளோ கொடுக்கும். இதில் வந்து 2 ஷேட் இருக்குது, எல்லோவா சில்வர் ஒன்று இருக்குது, கோல்டு ஒன்று இருக்குது. நான் வந்து என்னோடய ஸ்கின் டோன் வந்து எல்லோ அண்டர்டோன் மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம், அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லோயிஷாக இருக்கும் என்னோடய ஸ்கின், அதனால் வந்து எல்லோ அண்டர்டோன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து கோல்டே வந்து போய்கிட்டேன். இன்னும் எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இது போட்டால் ரொம்ப நல்லா இருந்தது. பட் உண்மையாக சொல்ல போனால் போக போக எனக்கு வந்து இது போடவே பிடிக்கல. அதை சரி தீக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போட்ட மாதிரி தான் இருந்தது. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 600 இதுதான் இருக்கலே நான் வாங்கின மேக்கப் ப்ராடக்ட்டில் காஸ்ட்லியான ஒரு விஷயம். பட் ஆனால் ஓகே தான், சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் போடும்போது நல்லா தான் இருந்தது. எனக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் ஆனால் நல்லா தான் இருந்தது, பார்க்க நல்லா தான் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல, பட் போட்டால் நல்லா தான் இருக்கும். அந்தனால டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், இருந்தாலும் நான் யூஸ் பண்ணேன். ஓகே, எனிஹவ் தீர்ந்துருச்சு, அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் வந்து இதை வந்து டிஸ்கார்ட் பண்ண போகிறோம். பார்த்தோன்னா நானாக ஆராய்ச்சி பண்ணி வாங்கின ப்ராடக்ட்டில் ஃபெயிலான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த பெஸ்டோ கேலமைன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா, இதோ இந்த இடத்துல ஒரு பேர்ன் தெரியுதா உங்களுக்கு, அந்த பேர்னுக்காக நான் வந்து வாங்கினேன். அது எப்படி வந்ததுன்னே தெரில, திடீர்னு வந்து வந்துருச்சு. ஸோ கேலமைனோட அதை போட்டோம் அப்படின்னா அது ட்ரீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக வந்து கண்டுபிடிச்சி ரிசர்ச்லாம் பண்ணி வாங்கினேன். ஸோ பேசிக்லி வந்து பார்த்திங்கன்னா நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதில் ரிசர்ச் பண்ணினா சும்மா தேடிங்க, கேலமைன் ப்ளஸ் ஜிங்க் ஆக்சைடு இருக்கு இல்லையா, அது வந்து கூலிங் எஃபெக்ட் பண்ணும் நம்மளோட பாடியில். அதனால ரொம்ப பேர்ன் அதிகமாக இருந்தால், சன்பேர்ன் அதிகமாக இருந்தால், ஏதாவது ஊன்ஸ் அந்த மாதிரி எரிஞ்சால் மட்டும் அது கூல் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்கின்னை வந்து இது ட்ரை ஆகும். ஓகேங்களா, நான் என்ன பண்ணேன்னா காலில் போட்டுட்டு இருந்தேன். அது வந்து மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சரி விட்டாச்சு, ஏன்னா ரொம்ப ட்ரை ஆச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக வந்து சம்மர் வந்தனால வெளியே போகும்போது ரொம்ப பேர்ன் ஒரு நாள் அதிகமாக இருந்தது, அதனால அப்போ போட்டேன், அவ்வளோதான். இன்னும் வந்து ஒரு 2 months தான் இதுக்கு இன்னும் டைம் இருக்குது. பட் இவ்வளோ இருக்குங்க, இவ்வளோ காலி பண்ணிட்டேன் எப்படியோ கஷ்டப்பட்டு. பட் இது தேவையில்லாமல் எனக்கு யூஸ் பண்ண பிடிக்கல. ஸோ மொத்தமாக நான் வந்து இப்போ ரீஸ்டாக் பண்ண போகிறேன் அப்படின்றனால இதை வந்து நான் வந்து டிஸ்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணாமல் தேவையில்லாமல் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ண வேணாம். நல்லா யோசிச்சு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். இல்லைனா இப்படி தான் வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ஃபெயில்டு ப்ராடக்ட், என்னோட லைஃப்பில் நான் தப்பாக வாங்கின ஒரு ப்ராடக்ட். எனிஹவ் இதுக்கு 2 months தான் இருக்குது, இவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் we are going to discard it. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் டிஸ்கார்ட் பண்ணி டீக்ளட்டர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வந்து டீக்ளட்டர் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்பேஸ் வந்து ஈஸியாக ஆக்குபை பண்ணிடலாம். முன்னாடிலாம் நானே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண க்ரீம் கொஞ்சம் இருக்குது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் டம்ப் பண்ணிகிட்டே இருப்பேன். தேவையில்லை, கொஞ்சம் இருக்குது, இதில் தான் கொஞ்சம் இருக்குது, மற்றதெல்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், உடனே டிஸ்கார்ட் பண்ணிட்டோம்னா ஸோ அது நமக்கு தெரியும். அப்படியே தேடும் போது அவசரமாக தேடும் போது நமக்கு வந்து பாதி இருக்கிறது கிடச்சி ஃபுல் ப்ராடக்ட் வந்து அதையும் வேறு சம்மந்துட்டு தேவையே இல்லை. அது என்ன ஒரு வேளை லைட்டாக இருந்தால் தூக்கி போட்டு புதுசாக வந்துச்சுன்னா இதை வந்து டிஸ்கார்ட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண நினச்சேன். அண்ட் டீக்ளட்டரிங் அண்ட் மினிமலிசம் மாதிரியான லைஃப் ஸ்டைல் கான்டென்ட்க்கு என்னை பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.